VGP Marine Kingdom, ECR, ஈஞ்சம்பாக்கம், சென்னை. பொதுவாக கட்சி ரீதியாக எப்பொழுதும் போல் நாங்கள் வழக்கமாக நாங்கள் அவரோடு பேசிக் கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியா அந்த சர்ச்சைக்கு, அதாவது இந்திய கட்சி அவர் விலகுகிறாரு, தொடர்ச்சியா இப்ப இளைஞர்களுக்கு உற்சாகம் தரக்கூடிய வகையில் அந்த கட்சி இருக்கும் அப்படிலாம் ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. இது உங்களுடைய மாநில தலைவரா உங்களுடைய கருத்து? எல்லாம் மீடியா தான், நீங்க தான் எல்லாமே மீடியா மூலமா சிறிய விஷயத்தை கூட பெருசா பூதாகரமா காட்டுறது நம்மளுடைய மீடியா தான். அவரே சொன்னாரு 2 நாட்கள்ல தெரியும். அப்ப அது அவர்கிட்ட தான் கேட்கணும். அவர் ராஜினாமா கடிதம் கொடுத்ததா சொல்றாங்க, உண்மைதானா? இதுவரையிலும் மாநில தலைவர்கள் முறையில் என்னிடம் எந்த கடிதமும் வரவில்லை. என்ன அவருக்கு பாரதிய ஜனதா கட்சியில என்ன அவருக்கு மைனஸா இருக்கு? ஏன் வெளியே போனதில்லை? என்ன இருக்காரு? அது பத்தி நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும். மாநில தலைவர் மட்டும் ஏதாவது அவருக்கு தெரிஞ்சுக்காரா? இல்ல ஏதாவது இதுவரையிலும் திரு அண்ணாமலை அவர்கள் என்னிடம் எந்த விதமான கருத்து இதை பற்றி பேசவில்லை. வேற நாங்கள் மற்ற விஷயங்களும், குடும்ப விஷயங்கள், கட்சி விஷயங்கள் பேசுகிறோம். முதலமைச்சர் விஜய் அவர்களின் செயல்பாடு எப்படி இருக்கு? அதாவது திரு அண்ணாமலையை பொறுத்தவரையிலும் தேர்தலுக்கு கூட தனி ஹெலிகாப்டர் மூலமாக எல்லா தொகுதிகளுக்குமே பிரச்சாரம் பண்ணிட்டு வந்தார். அதனால கருத்து வேறுபாடுகள் என்பது எங்களுக்குள் எதுவுமே இல்லை. முதலமைச்சரை பொறுத்த மட்டும் நன்றி சொல்ல திருச்சிக்கு வந்திருந்தார். ஒரு முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு பெரும்பான்மை அரசு இல்லாட்டா கூட அவர் சிறுபான்மை அரசு அப்படின்னு சொன்னார். அது சிறுபான்மை அரசா சிறுபான்மையினர் அரசா என்பதை அவர் கொஞ்சம் விளக்குனா நல்லா இருக்கும். சட்டமன்றத்தில் முதல் நாள் உரையிலே அவர் பேசினார். நாங்கள் சிறுபான்மையினர் அரசு அப்படின்னார். அது எதை மீன் பண்ணி சொன்னாருங்கிறது எங்களுக்கு தெரியல. அப்புறம் கடந்த கால திமுக அரசாங்கத்திற்கும் இப்ப நடக்கிற இந்த அரசாங்கத்திற்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை. இந்த ஆட்சி 10ஆம் தேதி பதவியேற்றாங்க. இன்னைக்கு தேதி 10, அதில் ஒரு 20 நாள், இதுல ஒரு எத்தனை நாள் ஆச்சு? 3 நாள் ஆச்சு. 23 நாளிலையும் 25 கற்பழிப்பு சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. எல்லா இடத்துலயும் கஞ்சா நடந்துகிட்டே இருக்கு. படுகொலைகள் பாத்தீங்கன்னா, படுகொலை மட்டும் 15க்கும் மேற்பட்ட படுகொலைகள், பாலியல் குற்றங்கள், அப்புறம் ஊழல். இப்பவும் இதுல என்ன ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இப்ப எல்லா கடையிலயும், டாஸ்மாக் கடையிலுமே மாமூல் வாங்குறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. கேட்டா அமைச்சரே சொல்றாரு, அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, உயர்நீதிமன்றமே சொல்லியிருக்கு 10 ரூபா பாட்டிலுக்கு வாங்கலாம். முதலமைச்சர் கரூர்ல போய் முத கூட்டத்தில் பேசும்போதே 10 ரூபா பாட்டிலுக்கு, 10 ரூபா பாட்டிலுக்கு. ஆனா இன்னைக்கு அந்த 10 ரூபா பாட்டிலுக்கு இன்னைக்கு வாங்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த அரசாங்கத்துக்கு மக்கள் நம்பி வாக்களிச்சிருக்கிறாங்க. வாக்களிச்ச மக்களுக்கு இந்த அரசாங்கம் என்ன சொல்லுது? சரி, ஒரு முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர்கள் சொல்ற கருத்தை அது மறுத்து சொல்லலாம். எதிர்கட்சிகளுக்கு தங்களுடைய குறைகளை, ஆட்சியுடைய குறைகளை சொல்வதற்கு உரிமை இருக்கிறது. அதை மறுத்து சொல்வதற்கு முதலமைச்சருக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் அவர் சொல்றாரு, எங்களுக்கு வாயில வந்துடும் அப்படிங்கிறார். உண்டுதானே? ஒரு முதலமைச்சர் வாயில வரும்னா வாயில எது வரும் தெரியல. மக்களை யாருமே மக்களை தற்கொலைன்னு சொல்லல. எனக்கு உங்களுக்கு வாக்களித்தால் அவங்க நல்லவர்கள், எனக்கு வாக்களித்தால் தற்கொலை. மக்களை பற்றி யாரும் குறை சொல்லல. எவர் எப்படி சொன்னாலும் ஒரு முதலமைச்சர் பொறுப்போடு உணர்ந்து கொள்ள வேண்டும். நீங்க சொல்றது எது வேணாலும் சொல்லலாம். ஒரு முதலமைச்சர் வாயில வரும் அப்படிங்கறத ஒரு தமிழ்நாட்டு மக்கள் அதோடைய கொச்சைப்படுத்தியான வார்த்தை. அது இனிமேல் முதலமைச்சர் அதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். இணையமைச்சராக போறதா நீங்க ஒரு பரபரப்பான பேச்சு ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. நான் டெல்லிக்கு போயிட்டு வந்தேன். எங்களுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் மட்டும் பார்த்துட்டு வந்தேன். பட் இது குறித்து எனக்கு எந்த விதமான கருத்தும் எதுவும் வரல. நீங்க தான் சொல்றீங்க. நேற்று எல்லா தொலைக்காட்சியிலும் பேசப்பட்ட பொருள் தான். தொலைக்காட்சியில தானே எல்லாமே பேசப்படுது. அதனால தான் அவர் கேட்காரு. பேசப்படுவது உண்மையா இருக்கிறாங்க. அது பற்றி எனக்கு எதுவும் தெரியும். தேர்தலுக்கு முன்பாக ஒரு கவுன்சில் கூட ஆகவில்லை விஜய். அவர் பேச வேண்டாம். நீங்க இப்ப அவர் டைரக்டா ஒரு முதலமைச்சர் ஆயிட்டாரு. எப்படி பாக்குறீங்க? உண்மையில் அது ஒரு ஆச்சரியமான விஷயம் தான். இன்னும் ஆச்சரியத்தில் இருக்கு. அவருக்கே ஆச்சரியத்தில் இருக்கு. எப்படி ஜெயிச்சோம்னா எனக்கு இல்ல, அவருக்கு ஆச்சரியம். இன்னும் அப்படியே தான் அசம்பிளியில் இருக்க, எதுவும் பேசவே இல்லை. சட்டமன்றத்தில் அவர் இன்னும் மக்களுக்காக நான் கற்பழிப்பு சம்பவம் நடக்கல, பாலியல் குற்றங்கள் நடக்கல, டாஸ்மாக்ல எங்க ஆட்கள் ஊழல் பண்ணல அப்படிங்கிற அவர் சொல்லணும்ல. அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட விஜய் அவர்கள் அவருடைய பொறுப்பை இதுவரை உணர்ந்திருக்கிறதா நினைக்கிறீங்க? இதுவரை அவர் பொறுப்பை உணர்ந்து நடந்திருக்கிறதாக எனக்கு ஒன்றும் தெரியும். ஏன்னா இன்னைக்கு எலக்ட்ரிசிட்டி போர்டில் சென்னை
அண்ணா சாலையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி போர்டில் அங்கே ஹார்ட் டிஸ்கே காணாமல் போயிருக்கு. டெண்டர் விட்டதில் 400 கோடி ரூபாய்க்கு மேலே ஊழல் அப்படிங்கிறாங்க. இந்த 20 நாளைக்குள்ள ஹார்ட் டிஸ்க் காணாமல் போனால் இன்னும் எத்தனை நாள் இருக்கு? சொல்லியிருக்காரு அமைச்சர், தெளிவா சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்பு இருந்தவங்க அரசோட உதவியோட அதிகாரிகள் யாராவது, ஊழியர்கள் யாராவது இன்னைக்கு அரசாங்கம் யாருடைய அரசாங்கம் நடக்குது? இது முன்பு இருந்து ஊழல் பண்ணாங்க, சரி நீங்க கண்டுபிடிங்க. இன்னைக்கு அரசாங்கம் யாருடைய அரசாங்கம் நடக்கு? மதிப்புக்குரிய திரு ஜோசப் விஜய் அவருடைய அரசாங்கம். அதுல யாருக்கும் மாற்றுக்கிறது? அதுலதான் இன்னைக்கு களவு போயிருக்கு. களவு போனதுதான் நான் சொல்றேன் தவிர அதுக்கு முந்தி ஊழல் நடந்த பத்தியோ இப்ப நடந்த பத்தியோ நான் சொல்லல. நிறைய குற்றச்சாட்டை முன்வைக்கிறீங்க. குற்றச்சாட்டுகளை எல்லாம் அவர் தன்னுடைய பொறுப்பில் அக்கௌண்டபிலிட்டி அவர் இதுவரைக்கும் எடுத்துக்கொள்ளல அப்படிங்கறது எதை காட்டுது? நிச்சயமா அவருடைய அது எப்படின்னா அவருடைய முதலமைச்சர் பொறுப்புல இருந்து அவர் தவறி இருக்கார். விஜய் அரசு பொறுப்பேற்ற பிறகு அந்த இருமொழி கல்வி கொள்கை இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. மும்மொழி கல்வி கொள்கை எதுவுமே அதாவது எல்லாருமே இந்த நாட்டை பொறுத்த மட்டும் ஒரு விஷயம் தெளிவாக வச்சிருக்கோம். எந்த மொழியாக இருந்தாலும் இஷ்டப்பட்ட மொழியை படிக்கிறதுல எந்த தவறு இல்லை. எல்லா மொழியிலையும் காவியங்கள் இருக்கு, காப்பியங்கள் இருக்கு, புதினங்கள் இருக்கு. ஒவ்வொரு மொழியை படிக்கும்போது ஒவ்வொரு மொழியில் உள்ள விஷயங்களையும் அறிவார்ந்த விஷயங்களையும் எல்லா விஷயங்களும் நம்ம எடுத்துக்கிடலாம். அதனால மொழியை படிக்கிறதுல இது ஒரு இருமொழி கொள்கைன்னு அந்த காலத்திலிருந்து பேசிட்டு அண்ணாமலையே எதிர்த்திருக்காரு. 6 வருஷம் இருக்கு. அதுக்கு முன்னாடியே கொண்டு வரது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா மதிப்பு அண்ணாமலை அவர்கள் சொன்னது 30 வருஷம் வர வேண்டி இப்போ தபால் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. தவிர அதையும் நம்ம மீடியா தான் எல்லாமே பெருசாக்கிட்டு இருக்கிறாங்க. டெல்லிக்கு போனது உங்க பொதுச்செயலாளரை மட்டும் பார்த்தேன்னு சொல்றீங்க. பிரதமரையோ அல்லது உள்துறை அமைச்சரையோ பார்ப்பதற்கான வாய்ப்பு இல்லையா? அதற்கான முயற்சி நீங்க எடுக்கலையா? அவங்க உங்களை அழைக்கலையா? நான் போனதே மதிப்புக்குரிய நம்ம வேளாண் துறை அமைச்சரை பார்க்க தான் நான் போயிருந்தேன். அப்போ அவங்க பார்த்துட்டு அதாவது ஃபெர்டிலைசர்ஸில் ஆர்கானிக் பயோடெக்னிக்கில் பயோ உரங்களை எப்படி கம்மி பண்ணி கொண்டு வரலாங்கிறதுக்காகத்தான் அவரை சந்திச்சு நான் பேசியிருந்தேன். அந்த சமயத்தில் பொதுச்செயலாளர் பார்த்துட்டு நாங்கள் நேரே வந்துட்டோம். விஜய்க்கும் காங்கிரஸ் கட்சிக்குமான உறவு ஏற்கனவே ஒரே ஒரு நாடாளுமன்ற மாநிலங்களவை ஒரு வாய்ப்பு இருந்தது. அதையும் காங்கிரஸ் கட்சியிடம் தாவேகா விட்டு கொடுத்துட்டு காங்கிரஸ் கட்சியை வளர்ப்பதில் தாவேகா உறுதியா இருக்கிறதா? காங்கிரஸ் கட்சியினுடைய பினாமி கட்சி மாதிரி தான் அநேகமா இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு ஒரு முதலமைச்சராக பதவி இருக்கும்போது முதலமைச்சர் அமைச்சர்கள் மட்டும்தான் அதில் இருப்பாங்க, கவர்னர் இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரே இன்னைக்கு ராகுல் காந்தியே அந்த போட்டோவில் கூட போட்டோ எடுக்காரு. பதவியேற்பாளர் கூட இருப்பது அது இதுக்கு முன்பு அது நடைமுறையில் கிடையாது. அதனால ராகுல் காந்தியுடைய காங்கிரஸ் மறுபிம்பமாக இருப்பாங்க. காங்கிரஸ் கட்சி வளர்க்கிறது தொகுதியை எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ அதிமுக தரப்புல போட்டிட்டு இருந்தாரு, காங்கிரஸ் அவங்கள ஏற்று போட்டிட்டு இருந்தது. தமிழக கட்சிகளும் அவங்களுக்கு ஆப்போசிட்டா இப்ப 3 பேருமே ஒரே அணியில இருக்காங்க. திருப்பி அந்த சம்பந்தப்பட்ட அந்த தொகுதியில தமிழக வெற்றி கழகம் சார்பில் ஒரு வேட்பாளர் இறக்குனாங்கன்னா மக்களுடைய மனநிலை இதே மாதிரி 5 தொகுதியில் இருக்கக்கூடிய நினைப்பாங்க. அதாவது உண்மையில் இந்த தேர்தல் இடைத்தேர்தல் என்பது அது அவசியம் இல்லாத ஒன்று. இடைத்தேர்தல் வரலாம். ஒருத்தர் இறந்து போன பிறகு ஒரு தொகுதியில் ஒருத்தர் இறந்து போகலாம், அல்லது ராஜினாமா பண்ணியிருக்கலாம், உடல்கள் முடியாம ராஜினாமா பண்ணியிருக்கலாம். அப்ப இடைத்தேர்தல் வரலாம். இது 10-20 நாள் கூட ஆகல இடைத்தேர்தல் வருது அப்படின்னா இது மக்களை ஏமாத்துறது மாதிரி, மக்களை ஏமாளிகளா நினைக்கிறாங்க. எப்படின்னு ஜெயிச்சிடலாம் அப்படின்னு. எடப்பாடி பிடிக்காம தான் சென்றதா அது அந்த உள்கட்சி பிரச்சனை. அதை பத்தி எனக்கு தெரியல. அது அவருடைய அதிமுகவோட துறை வைக்க கூட சொல்லும் போது கூட இது அவங்க போனது சரிதான், 4 பேர் போனது சரிதான். ஏனென்றால் அவங்களுக்கு பிடிக்கல, அவங்க அடுத்த தொகுதி மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்றால் அதுக்காக போனதா அவங்க சொல்றாங்க. எல்லாருமே வரவேற்கிறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? அது நிச்சயமா அது வரவேற்க முடியாது. அதாவது தேவையில்லாமல் இடைத்தேர்தல், அரசாங்கத்தில் பண செலவு, நம்மள மக்கள் வாக்களித்திருக்காங்க. திருப்பி ஒரு தேர்தல் அது எதற்கு அவசியமா? அது தேவையில்லாத ஒன்று. காங்கிரஸ் கட்சி சிறப்பா செயல்படுது நினைக்கீங்களா? அதாவது தமிழகத்துல எலெக்ஷனுக்கு முன்னாடி திமுக கூட கூட்டணி ஒரு 28 சீட்டு ஒரு ராஜ்யசபா ஏற்கனவே ஒரு குதிரை பேரம் நடந்துகிட்டே இருக்கு. இப்ப இல்ல, இதுக்கு முன்னால திரு காமராஜ் அவர்கள் அவரை கடத்திட்டு போனாங்க. அவரு அந்த கட்சியினுடைய பொதுச்செயலாளர் மதிப்புக்குரிய திரு டிடிவி தினகரன் அவருடைய கையெழுத்தையே போட்டு கவர்னர்கிட்ட கொடுத்தாங்க. அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அவரே இல்லை அப்படின்னு சொன்ன பிறகு திருப்பி கூட்டிட்டு வந்தாங்க. திருப்பி அவர் அந்த கட்சிக்கே போயிருக்காங்க. பல கோடி ரூபாய் இதுல கை மாறி இருக்கு. இதுல குதிரை பேரம் நடந்திருக்கு.
காங்கிரஸ் கட்சி எலெக்ஷனுக்கு முன்னாடி திமுக கூட கூட்டணி 28 எம்எல்ஏ, ஒரு ராஜ்யசபா. இப்ப தாவேக கூட ஆட்சியில பங்கு, இப்போ ஒரு ராஜ்யசபா. நீங்க காங்கிரஸ் கட்சி வந்து ஒரு திறமையா செயல்படுகிறதா, எப்படி பார்க்கறீங்க? இதுல கூட்டணி கட்சி அவங்களுக்கு மந்திரி பதவி வேண்டும், அதில் மந்திரி பதவி நீடிக்கணும், இந்த ஆட்சி நீடிக்கணும். ஆக இருவருக்குமான உறவுகள் அது. திமுகவுக்கும் பாஜகவுக்குமான உறவு ஒரு நெருக்கத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறதா? கூட்டணி அமைவதற்கான ஒரு சூழல் சொல்றாங்க. அப்படி ஒரு கேள்வி எழ வேண்டிய அவசியமே இல்லை. 830 எம்பிக்கள், பாராளுமன்ற எம்பிக்களுடைய எண்ணிக்கையை 830 850 உயர்த்துவதற்கான நோக்கம் ஒரு தடவை போய் ஃபெயிலியர் ஆகி போச்சு. இன்னும் திமுகவுடைய ஆதரவோட அதை கொண்டு வருவதற்கான நாட்கள்ல ரெண்டு நெருங்குறீங்களா? சில அப்படி ஒரு கருத்து உங்களுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. கூட்டணி வருமா? இடைத்தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு இருக்காது. இடைத்தேர்தலில் கூட்டணி பாஜகவுடைய நிலைப்பாடு என்ன? இடைத்தேர்தலில் தேர்தலில் போட்டியிட வேண்டாம் என்பது யார்? தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்தார். அண்ணாமலை விலகல் தொடர்பாக எனக்கு எந்த கடிதமும் வரவில்லை என்று தெரிவித்திருக்கிறார். மேலும் தாவேக அரசு தொடர்பான பல்வேறு விமர்சனங்களையும் முன்வைத்திருக்கிறார். VGP Maran Kingdom, ECR, Injambakam, Chennai.